அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான கிளியூர் ஃபால்ஸ் வீடியோ பார்க்கலாம். எங்கேயாச்சும் போகக்குள்ளனா அங்கே ஒரு கூத்து நடக்கும் பாருங்கள். வீட்டில் அந்த குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன போய் சொல்லிட்டு வர்றதோ தெரில. சரி, இன்ஜெக்ஷன் போட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இத்தனை பேர் கிளம்பிட்டோம். அந்த அக்கா பொண்ணு மட்டும் விடவே மாட்டேன். எங்கேயாச்சும் போகணுன்னா இரு இன்ஜெக்ஷன் போட்டு வரேன், இல்லைன்னா டாக்டர் கூப்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அக்கா பொண்ணு ரொம்ப பயந்துக்குவா அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அழுந்தாங்க 2 பேரும். என்ன பண்ணுறது, போகணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நியூவாக அது இருந்துச்சு. நாங்கள் எப்பவும் போனது கிடையாது. அக்கா அவங்க போயிருந்தாங்க, நம்மளை சொன்னாங்க இப்படி போகலாம், கிளியூர் ஃபால்ஸ்க்கு நல்லா இருக்குது. நான் ஏதாச்சும் இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஸ்டெப்பு இறங்குற மாதிரிங்க, அப்பா பெண்டு எடுத்துருச்சு. ஏறி இறங்குற வரைக்கும் அப்பா முடியலங்க. 274 படிங்க. போய் திரும்ப ரிட்டன் வர வரைக்கும் உசோன் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு வரவங்க மூஞ்சியை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. சரி, எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறது, போனதுக்கு இது போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இறங்கிட்டோம். அந்த படியிலேருந்து கீழே பார்த்தா அப்படியே செம்மையாக இருக்குங்க. அந்த வியூ பாயிண்டில் எல்லாம் எப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் கப்பல்ஸுங்க அவ்வளோ வரல. அங்கே கப்பல்ஸுங்க எல்லாம் நிறைய போவாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குறப்ப அவ்வளோ கப்பல்ஸுங்க இல்லை அங்கே. சரின்னு அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம். நாம் ஒரு தாக்கு பிடிச்சி அப்படியே இறங்கிட்டோம். வராங்க கொஞ்சம் பேர் முக்கிட்டு அப்படியே ஏறுறாங்க. போகிறப்போ எப்படியோ இறங்கி போயிடுறோம். அது ஏறுறப்போ தான் முடியல. சரி, எங்கள் பிரதர் வர்றப்போ அப்படியே படி எண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு அப்படியே ஏறினாங்க. சரி, பார்க்கலாம் எத்தனை படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாவம் ஒரு அக்கா ஏறுறாங்க மொல்லமாக ஏறிட்டே இருந்தாங்க. சரி, பாதி தூரம் வந்துட்டோம் நாம். இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால், இன்னும் இருக்குது, இன்னும் ஒன்றும் முடியல அப்படின்னு சொன்னாங்க எங்கள் சிஸ்டர். சரி, பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம். நான் அப்படி நேராக போயிட்டே இருக்கேன். அப்புறம் இங்கே வழி இல்லை, இப்படி வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கூப்பிட்டுக்கிட்டாங்க என்ன. சரி, இங்கேருந்து இன்னும் பாதி தூரம் இருக்குது, ஏறு அப்படின்னு சொல்லி ஏறி நாங்கள் வந்துட்டோங்க. எப்படியோ ஹீல்ஸுக்கு வந்துட்டோம், ரீச் வந்துட்டோம். பார்த்தா எல்லோரும் குளிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வெயில் வேற அடிக்குது. சரி, குளிக்கவும் முடியாது, திட்டு வாங்கிடுவோம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே ஏறி போயிட்டோம். நாம் மேலே ஏற போயிட்டு சரி ஃபோட்டோவாச்சும் பிடிச்சிட்டு வந்துடலாம், நின்றுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கை பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டோம். அங்கே தண்ணி வேற வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாசை வேற பிடிச்சிட்டு இருக்கு, அது வழுக்குது அப்படியே. சரி, கை பிடிச்சிட்டு ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம் ஹீல்ஸுக்கு மேலே. சரி, ஃபோட்டோவாச்சும் பிடிச்சிட்டு வந்துடலாம். செம்மையாக வருது ஃபோட்டோங்க. அங்கே போய் நின்றா, அது சும்மா போய் நின்னாலே துணியெல்லாம் ரொம்ப ஈரம் ஆயிடுச்சு அங்கே. சரி, போய் விளையாட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஃபோட்டோ அடிச்சும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ பிடிச்சிட்டு நம்ம சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து கணக்கு போட்டுக்கிட்டாங்க எத்தனை படி வருது அப்படின்னு சொல்லி. இறங்குறப்போ ஒரு வழியாக இறங்கிட்டோம். இப்போ ஏறுறது தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சரி, ஏறிடலாம். இப்போ எப்படி ஏறினா வீட்டுக்கு போய் சேர முடியாது, ஏறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏறிட்டோம். அங்கே அவங்க வெளியவே சொல்கிறாங்க ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு போங்க, அங்கே போனால் தண்ணி தாகம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேணாம், நம்மளுக்கு போய் ஏறி இறங்கிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதுவுமே வாங்கலை நம்ம. அங்கே இருக்கிற அவங்க அக்கா எல்லாம் சொன்னாங்க தண்ணி எடுத்துகிட்டு போங்க, தாகமாக இருக்கும், ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு போங்க, சிக்கன் ரைஸ், ஆம்லெட்டு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே லாலிபப்பு, சிப்ஸுங்க அது இது வாங்கிட்டு வந்துருந்தோம். அதே நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஏறிட்டோங்க. 274 படி ஏறி பா முடியலங்க. அப்படியே நடக்கவே முடியல. அப்படியே நடங்குது, கை காலெல்லாம் ஒரு மாதிரி வளவலன்னு போகுது கால். சரி, என்ன பண்ணுறது, நான் வந்ததுக்கு இதுதான் நம்மளுக்கு பலி அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்ட கிளம்பிட்டோம் நாங்கள். செப்பவக்குள்ளே பஜ்ஜியாச்சும் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னேன். எங்கள் பிரதருங்க ஃபஸ்ட்டு போயிருந்தாங்களே, அவங்க வேணா பஜ்ஜி எல்லாம் இங்கே நல்லா இருக்காது, வயிறு வலி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நானும் என் சிஸ்டர் அப்படியே விளாக் பிடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. கரடியூர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு வரதான் இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போனோடனே அப்படியே பேகுங்க எடுத்துகிட்டு அப்படியே 3:30க்கு வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் வெங்கடசமுத்திரம்.
ஏற்காட்டில் இருந்து வெங்கடசமுத்திரம் கிளம்பிட்டேன் நான், என் ஹப்பி, என் பையன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.